உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்திற்கு அருகில் குழப்பம். ஜனாதிபதி தேர்தலில் அரியநேத்திரனுக்கு கிடைக்க உள்ள வாக்குகள். சஜித் பிரசாரத்தில் மருத்துவர் அர்ஜுனா. கனடாவிலிருந்து வந்தவர் கிளிநொச்சியில் மாயம். நடந்தது என்ன? யாழில் பாரிய விபத்து. 2 பேருந்துகளுக்கு இடையில் சிக்கிய முச்சக்கர வண்டி. தண்டவாளத்தின் மீது குடை விரித்து உறங்கும் நபர். வறுத்தெடுக்கும் இணையவாசிகள். செல்ஃபிக்கு சிரித்ததற்காக இப்படியா? அதிரடி காட்டும் வடகொரியா. கூகுள் மேப்பை நம்பி பயணம் செய்த 2 உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகள். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களத்தின் குருநாகல் பிராந்திய அலுவலகத்திற்கு அருகில் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது. இந்த சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளது. குறித்த அலுவலகத்தில் சேவைகளை பெற்றுக் கொள்வதற்காக வந்த சிலர் அமைதியற்ற விதத்தில் நடந்து கொண்டதாக கூறப்படுகிறது. மேலும் வெளிநாட்டு கடவுச்சீட்டு வழங்குவதில் ஏற்பட்ட நெருக்கடி காரணமாகவே இந்த நிலை ஏற்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளரான அரியநேத்திரனுக்கு வடக்கு கிழக்கில் உள்ள 12 லட்சம் வாக்குகளில் 50% வாக்குகள் கிடைக்கும் என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் கூறுகையில், கடந்த 8 ஆண்டுகளாக ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக தென்னிலங்கையை சேர்ந்த வேட்பாளர்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். தமிழ் மக்கள் காட்டிய அந்த நல்லிணக்க செய்தியை ஆட்சியில் இருந்த எந்த ஜனாதிபதிகளும் தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வையோ அல்லது போரினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான அடிப்படை பிரச்சனையோ இதுவரை காலமும் தீர்க்கவில்லை. ஆகவே அந்த அடிப்படையில் நாங்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தியுள்ளோம். வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் பேசும் மக்கள் வடக்கு கிழக்கிற்கு வெளியே இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஆதரிக்க வேண்டும் என்பதுதான் எங்களின் கோரிக்கையாக இருக்கிறது. இதற்கான தேர்தல் பிரசாரம் அனைத்து மாவட்டங்களிலும் முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. வடக்கு கிழக்கில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட தமிழ் மக்கள் உள்ளனர். அதில் 50% அதிகமான வாக்குகளை பெறுவதற்கான பணிகளை நாங்கள் ஆரம்பித்திருக்கிறோம் என்று அவர் கூறினார். இலங்கையில் 9வது ஜனாதிபதி தேர்தல் வரும் செப்டம்பர் 21ஆம் தேதி இடம்பெற உள்ளது. இந்த நிலையில் வேட்பாளர்கள் தற்போது மக்களை ஈர்க்கும் வகையில் தங்கள் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் இன்றைய தினம் ஐக்கிய தேசிய கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் திருகோணமலை கந்தளாய் பிரசார கூட்டத்தில் மருத்துவர் அர்ஜுனா கலந்து கொண்டுள்ளார். அதேவேளை இதற்கு முன்னதாக சஜித் கட்சியின் பிரசாரத்திற்கு பொறுப்பான பெண்ணிடம் மருத்துவர் அர்ஜுனா பேசிய தகவல்கள் வெளியாகியிருந்தன. அத்துடன் இடம்பெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் சஜித்திற்கு மருத்துவர் அர்ஜுனா ஆதரவு தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் தற்போது அதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் மருத்துவர் அர்ஜுனா சஜித்தின் பிரசாரத்தில் கலந்து கொண்டுள்ளார். சுற்றுலா விசாவில் கனடா சென்றுவிட்டு வீடு திரும்பியவர் சில வாரங்களின் பின்னர் கடந்த 8ஆம் மாதம் 23ஆம் தேதி கடத்தப்பட்டு விட்டதாக போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவத்தில் திருநகர் தெற்கு கிளிநொச்சி பகுதியை சேர்ந்த 38 வயதுடைய பேரம்பலம் சுரேஷ்குமார் என்பவரே இவ்வாறு கடத்தப்பட்டுள்ளார். குறித்த நபர் திருமணம் செய்த நிலையில் மனைவியை பிரிந்து தனியாக வசித்து வருவதாகவும் அவர் காணாமல் போன தினத்திற்கு முதல் நாள் அவரது நண்பர் அவரை தனது வாகனத்தில் ஏற்றிச் சென்று அவரது வீட்டில் விட்டதாகவும் தெரிவிக்கின்றனர். அதே சமயம் அவரது வீட்டில் சிசிடிவி கேமராவின் தகவல் சாதனமும் காணாமல் போயுள்ளதுடன் அவரது தலைக்கவசம் உடைந்திருந்தது. வீட்டின் கதவும் உடைக்கப்பட்டிருந்தது. அவரது வீட்டில் இருந்த வேறு எந்த பொருட்களும் காணாமல் போனதாக தெரியவில்லை என்று அவரது நண்பர் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில் இதுகுறித்து அவரது நண்பர் நேற்று முன்தினம் கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடொன்றையும் பதிவு செய்துள்ளார். இவ்வாறான நிலையில் கிளிநொச்சி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் ஆரியகுளம் பகுதியில் 3 வாகனங்கள் மோதி பாரிய விபத்தொன்று இடம்பெற்றுள்ளது. ஆரியகுளம் தொடருந்து தண்டவாள பகுதியில் இன்று காலை 10:10 மணியளவில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது வயாபிளானில் இருந்து யாழ்ப்பாணம் நோக்கி வந்த பேருந்து, தென்னிலங்கை சுற்றுலா பயணிகளின் பேருந்து மற்றும் முச்சக்கர வண்டி ஆகியன இவ்வாறு விபத்திற்குள்ளாகியுள்ளன. 3 வாகனங்கள் ஒன்றையொன்று முந்தி செல்ல முற்பட்ட வேளை இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. இதன்போது 2 பேருந்துகளுக்கும் இடையில் முச்சக்கர வண்டி சிக்கியமை குறிப்பிடத்தக்கது. இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் தண்டவாளத்தின் மீது தலை வைத்து உறங்கிய நபரால் அந்த வழியாக வந்த ரயில் நிறுத்தப்பட்டதால் அவர் உயிர் தப்பிய நிலையில் குறித்த காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் இந்த காணொளி பகிரப்பட்டுள்ளது. அதில் பயன்பாட்டில் உள்ள ரயில் தண்டவாளத்தின் மீது தலை வைத்து ஒருவர் படுத்திருக்கிறார். அவருக்கு பின்னால் ஒரு குடை நிழலுக்காக விரிக்கப்பட்டிருந்தது.
அந்த நேரத்தில் அந்த வழியாக வந்த ரயில் நல்ல வேளையாக இதை கவனித்த ஓட்டுநர் ரயிலை நிறுத்திவிட்டு அந்த நபரை நோக்கி செல்கிறார். ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த அவரை எழுப்பி அங்கிருந்து அகற்றிவிட்டு ரயில் அங்கிருந்து புறப்பட்டு சென்றுள்ளது. இந்த நிலையில் ரயில் ஓட்டுநர் கவனிக்காமல் சென்றிருந்தால் அந்த நபர் உயிரிழந்திருப்பார். அத்துடன் அந்த ரயில் விபத்தில் சிக்கியிருக்கவும் வாய்ப்புள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் நகரிலிருந்து பிரதாப்கர் நகருக்கு செல்லும் பாதையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற பின் செல்ஃபி எடுத்தபோது சிரித்த முகத்துடன் காணப்பட்டதற்கான வடகொரியா டேபிள் டென்னிஸ் வீரர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வடகொரியா டேபிள் டென்னிஸ் வீரர்களான ரீ ஜாங் சிங், கிம் கும் யாங் மீதே குறித்து ஒழுங்கு நடவடிக்கைகள் எடுக்க உள்ளதாக கூறப்படுகிறது. வடகொரியா விளையாட்டு வீரர்கள் 2024 கோடைகால ஒலிம்பிக்கில் கலந்து கொண்டு சில பதக்கங்களையும் பெற்றனர். இதன்போது தென்கொரியா விளையாட்டு வீரர்களுடன் வடகொரியா விளையாட்டு வீரர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்ட தகவல்கள் இணையத்தில் வேகமாக பரவியது. இந்த நிலையில் இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வெளியானதை அடுத்து தென்கொரிய விளையாட்டு வீரர்களுடன் புகைப்படம் எடுத்ததற்காக விளையாட்டு வீரர்களுக்கு எதிராக கிம் ஜாங் உன் நடவடிக்கை எடுக்கக்கூடும் என்று கூறப்படுகின்றன. போட்டிக்கு முன்பே மற்ற நாட்டு வீரர்களுடன், குறிப்பாக தென்கொரிய வீரர்களுடன் உறவு கொண்டாடக்கூடாது என்று வடகொரியா வீரர்களுக்கு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் அவர்கள் செல்ஃபி எடுத்ததற்காக ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவே கூறப்படுகிறது. கூகுள் மேப்பை நம்பி பாலைவனத்தில் பயணம் செய்த இந்திய இளைஞர் உள்ளிட்ட 2 உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுதி அரேபியாவில் உள்ள தொலைத்தொடர்பு சேவை நிறுவனம் ஒன்றில் பணியாற்றி வந்த குறித்த 2 உலகில் மிகவும் ஆபத்தான பாலைவனங்களில் ஒன்றான ரஃப்-அலி காலி பாலைவனத்திற்கு சென்றுள்ளனர். இதன்போது குறித்த 2 கூகுள் மேப்பை நம்பி பாலைவனத்தின் ஆபத்தான இடத்தில் சிக்கி 4 நாட்களாக வழி தெரியாமல் சுற்றித் திரிந்துள்ளனர். இந்த நிலையில் வெப்பம் உச்சத்தில் இருந்ததால் நீரிழப்பு மற்றும் கடுமையான சோர்வு காரணமாக 2 பரிதாபமாக உயிரிழந்ததாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. 2 பணிக்கு வராததை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டினை தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் பின்னர் குறித்த 2 பாலைவனத்திலிருந்து சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்தில் இந்தியா மற்றும் சூடான் நாட்டை சேர்ந்த 2 உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்கள அலுவலகத்திற்கு அருகில் குழப்பம். ஜனாதிபதி தேர்தலில் அரியநேத்திரனுக்கு கிடைக்க உள்ள வாக்குகள். சஜித் பிரசாரத்தில் மருத்துவர் அர்ஜுனா. கனடாவில் இருந்து வந்தவர் கிளிநொச்சியில் மாயம். நடந்தது என்ன? யாழில் பாரிய விபத்து. 2 பேருந்துகளுக்கு இடையில் சிக்கிய முச்சக்கர வண்டி. தண்டவாளத்தின் மீது குடை விரித்து உறங்கும் நபர். வருத்தெடுக்கும் இணையவாசிகள். செல்ஃபிக்கு சிரித்ததற்காக இப்படியா? அதிரடி காட்டும் வடகொரியா. கூகுள் மேப்பை நம்பி பயணம் செய்த 2 உயிரிழப்பு. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.